வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். மனித மனம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்னால, அறிவியலால கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் ஓரியன்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூர் ரைட்டிங் அல்காரிதம்ஸ் அண்ட் யூர் ப்ரிப்பேரிங் இட். நீ இப்போ வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டால் நீ இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அது நியூரல் ஸ்கீமா உருவாக்கிட்டு அது வந்து எனக்கு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச சிஸ்டம் நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் அ டெக்கி. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு மனித உடலும் இப்படி தான் இயங்குதா? ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழி, இசை, ஓசை, அவங்க கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன்ஸ், சில பேர் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலுமே ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. நமக்கு பார்க்கும்போது ட்ராமேட்டிக்காகவும் எக்ஸாகரேட்டடாகவும் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜென்ரலாகவே அவங்க வளர்க்கப்பட்ட விதம் அப்படின்னு மட்டும் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அறிவியல் பின்னணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிராண்டட் ஒரு ஷர்ட் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதை நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு ஹோர்டிங்கில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே நம்மளை அறியாமல் we are attracted to it. ஸோ இதை வந்து மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட்ல மட்டும் இல்லை, மத பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சு, சினிமா நடிகள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஆரம்பிச்சு, எல்லா இடத்துலையும் இந்த மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸில் சில ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம். அது ஒரு பிரதர் சிஸ்டராக கூட இருக்கலாம். வந்து ரிலேஷன்ஷிப்னாலே வேற மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். அவங்களுக்கு நமக்கும் பெருசாக லிங்கே இருக்காது. ஆனால் அவங்களுடைய பேச்சு, அவங்க பேசக்கூடிய விதம், அவங்களுடைய நம்ம ரெகுலராக அவங்கள ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ பார்க்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக we are attracted to them. பட் நான் வந்து தப்பாக எதுவும் சொல்லலை, தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அட்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை பிடிக்கும் இல்லையா, நமக்கு சில பேரை பிடிக்கும். ஸோ இது காரணம் மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி பாசிட்டிவ்ஸாக நிறைய இருக்கோ அதே மாதிரி இது நெகட்டிவ்ஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறேன், இந்த LGBTQ கம்யூனிட்டி இருக்காங்க. L ஃபார் லெஸ்பியன், G ஃபார் கே, B ஃபார் பைசெக்சுவல் அண்ட் T ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் Q ஃபார் குயர். குயருங்கிறவங்க அவங்க என்ன செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாதவங்கள இந்த Q சீரீஸில் வச்சுருக்காங்க. சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையிலே இருக்கு. நேச்சுரலாகவே அவங்களுடைய உடலியல் கோளாறுனால, உடலியல் குறைபாடுனால மூன்றாம் பாலினமாக உணர்றவங்க, ஒரு ஆணா பிறந்து பெண்ணாக உணர்றவங்கன்னா அது ஓகே. நம்மளுடைய வரலாறுலேயும் அது இருக்கு, நம்மளுடைய ஹிஸ்ட்ரிலையும் அது பதியப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணுன்றதுலாம் ஓகே. ஆனால் இந்த சொசைட்டியால் இப்போ கூட இந்த ஜூன் தான் நினைக்கிறேன், ஜூன் வந்து ப்ரைட் மந்த் அப்படின்லாம் சொல்லி வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி இந்த LGBTQ கம்யூனிட்டி வந்து ஒரு ரேலியெல்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து சில விஷயங்கள், இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் போருக்கு எதிராக சில பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, அது ஓகே. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுடைய மெயின் கோட்பாடு என்னவா இருக்குன்னா, குழந்தைகளுக்கு we are coming for your children அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸோ அப்படி பாடும்போது நமக்கு பயமா இருக்கு இல்லையா? நம்ம குழந்தைங்களை வச்சிருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய நமக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு இதுதான் நீ செய்யணும், இதுதான் நீ செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியல. சொல்லிக் கொடுத்தா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் நம்மளால வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் இன் ஃபியூச்சரில் அதையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பீப்புள் ஏஐன்னு சொல்கிறாங்க, AGIன்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். திஸ் வில் டேக் ஓவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு குழந்தையினுடைய ஜெண்டரை கூட யூஎஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரல் ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. குழந்தை வந்து தன்னை, ஒரு குழந்தை பிறக்குது, இந்த குழந்தை தன்னை வந்து ஒரு ஆணா உணரணும், ஒரு பெண்ணா உணரணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு மேல் ட்ரெஸ் கொடுக்கணும், ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் ஒரு ஜெண்டர் நியூட்ரலான ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும். இப்படியெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது. ஹார்மோன் பிளாக்கர்ஸ்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் சட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகாது. நம்ம பசங்க, நம்மளுடைய தலைமுறைகள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கல்ச்சர், இந்த நாகரிகம் இதெல்லாம் தாண்டி நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நேச்சுரலாகவே ஒருத்தருக்கு இப்படி தோணுதுன்னா அது வேற. நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஒரு ஒரு இயற்கையாக இப்படி தோணாமல் ஒரு செயற்கையான பிரச்சாரத்தினால, நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், நான் இதை வந்து
ஒரு அடக்குமுறைனோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிரானவனோ அப்படின்னு நான் காமிச்சிக்கலாம் விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, பயாலஜிக்கலா பாடியில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் வரும்பொழுது அவங்கள நம்ம மதிக்கணும், அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. ஆனா மேலா பிறந்துட்டு ஃபீமேலா உணர்றது, இல்லை ஃபீமேலா பிறந்துட்டு திருநம்பியா உணர்றதுங்கிறது ஒரு மனநோய். சரி சார், நீங்க மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னு தானே சொன்னீங்க, இதுக்கு ஏன் இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னா, மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்ங்கிறது ஒரு சின்ன குழந்தை பிறக்கல இருந்து எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய அப்பாவை பார்த்து தான் அவங்க அந்த அப்பாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகினா. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அப்பாங்கிறவங்க தான் முதல் ஹீரோ, அதுக்கப்புறம் தான் மீதி வெளி உலகம் எல்லாமே. இல்லை இப்போ நம்மளுடைய சிங்கிள் மதர்லாம் இருக்காங்கன்னா மதர். ஸோ இது பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்தாலும் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு. ஸோ மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்ங்கிறது இதுல மட்டும் இல்லை. ஒரு இலுமினாட்டிஸ் பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இதை பத்தி சொல்றாங்க. ஒரு விஷயத்த நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. மெர்சல் படத்துல, மாநாடு படத்துலலாம் இந்த வில்லன் ஒரு டயலாக் பேசுவார். ரெண்டு படத்துலயும் ஒரே வில்லன் தான். ஸோ ஒரு எஸ்.ஜே. சூர்யா ஒரு டயலாக் பேசுவார், ஒரு விஷயத்தை உங்களுக்கு பழக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயத்த பழக்கணுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். ஒரு ஒரு உலகநாயகன் கமலஹாசன் சார் ஒரு வாக்கியம் ஒன்று சொல்வார். நான் அவர் பர்ஃபெக்ட்னு நான் சொல்லலை, பட் ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், எவர் சொன்ன சொல்லானாலும் உன் பகுத்தறிவால் ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அதை தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு நமக்கே தெரியாமல் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். தேவையே இல்லாமல் சில பேர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா இருக்குங்கிறதுனால நம்ம லைஃப்பையும் நம்ம நேரத்தையும் நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான முயற்சிகளையும் நம்ம செய்யாமல் அதை விட்டுட்டு நம்ம தேவையே இல்லாமல் ஒரு சேட் பண்ணுறது, லேட் நைட் சேட் பண்ணுறது, தேவையே இல்லாமல் அப்ராட்லேருந்து பேசுறது. இதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இழந்த டைமை கிடைக்காம இருக்கிறாங்க. இது எல்லாமே மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்லுவேன். பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு குழந்தை வளரும் பட்சத்தில் அவங்களுடைய லிங்குவிஸ்டிக் எபிலிட்டிஸ், அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ், அவங்களுடைய டான்ஸ் கிரியேட்டிவ் எபிலிட்டிஸ், இன்னோவேட்டிவ் எபிலிட்டிஸ், இது எல்லாமே கூட மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் தான். இது ஒரு புது விஷயமா பட்டதுனால நான் நம்ம சேனல்ல இங்கே மேபி இந்த பேர் மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே. ஒரு குழந்தை எப்படி எதை பார்த்து வளருதோ, எதை கேட்குறாங்களோ அதான் பேசுவாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இன்னைக்கு சமுதாயத்தில் நமக்கே தெரியாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எல்ஜிபிடிக்யூங்கிறது ஓகே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு சரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் குடும்ப அமைப்பு இல்லை ஒரு ஒரு அப்பா மகன் இல்லை அப்பா மகள் அப்படிங்கிற அந்த உறவுகளே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு அஜெண்டா மாதிரி இருக்கிறதுனால இதுவும் ஒரு மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்டாக இருக்கக்கூடுங்கிற சந்தேகத்தில் நான் இங்கே நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிட்டேன். இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மியர் MERE எக்ஸ்போஷர் எஃபெக்ட் அப்படின்னு கூகுள் பண்ணுங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே இந்த கடைகளில் வருதுன்னு ஆச்சரியப்படுவீங்க. அண்ட் எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதை பற்றி, மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்டை பற்றி? அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் NWOன்னு சொல்லுவாங்க, இலுமினாட்டிஸ், காபால்ஸ், வேறு பேர்களில் சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்டைரக்டாக நம்ம மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதையெல்லாம் கமெண்ட்டில் கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும்.